Hi friends, welcome to Friendly Cooking. நான் உங்கள் ஐஸ்வர்யா. இன்னைக்கு ரோட்டு கடை ஸ்டைல்ல சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு பேன்ல தண்ணி எடுத்துக்கறலாம். தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கறலாம். இன்னைக்கு நான் 300 கிராம் அரிசி எடுத்திருக்கேன். இது 3 பேத்துக்கு போதுமான அளவு. இதோட 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். அப்போதான் அரிசி ஒன்னோட ஒன்று ஒட்டாம நல்லா உதிரியா வரும். 3 நிமிஷம் இது வேகட்டும். பாருங்க, அரிசி ரெடி ஆயிடுச்சு. இதை வடிகட்டிட்டு ஒரு பிளேட்ல கொட்டி ஃபேனுக்கு அடியில் வச்சிடலாம். இப்போ சிக்கனை ரெடி பண்ணிடலாம். நான் 200 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். இதுல 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கறலாம். இப்போ எல்லா சிக்கனையும் எண்ணெயில போட்டு கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கறலாம். பாருங்க, சிக்கன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாத்திக்கிறலாம். நம்ம ஃப்ரெண்ட்லி குக்கிங் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதே பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 3 முட்டை சேர்த்துக்கறலாம். கூடவே 1 பிஞ்ச் உப்பு, 1 பிஞ்ச் பெப்பர் சேர்த்து நல்லா பொரிச்சு ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கறலாம். அதே பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், நீளமா நறுக்குன 1 வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கிறலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ வெஜிடபிள்ஸை சேர்த்துக்கறலாம். பொடியா நறுக்குன 2 பீன்ஸ், பொடியா நறுக்குன கொஞ்சம் முட்டைக்கோஸ், பொடியா நறுக்குன 1 கேரட், பொடியா நறுக்குன 1 பச்சை மிளகா, 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். இந்த வெஜிடபிள்ஸை ரொம்ப வேக விடக்கூடாது. அரை வேக்காடா இருந்தா தான் கிரன்ச்சியா ஃப்ரைட் ரைஸுக்கு நல்லா இருக்கும். வெஜிடபிள்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஏற்கனவே பாயில் பண்ணி ஆற வச்ச ரைஸை இதோட சேர்த்துக்கறலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், அரை டேபிள் ஸ்பூன் கிரீன் சில்லி சாஸ், அரை டேபிள் ஸ்பூன் கெச்சப் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். இந்த சாஸ் எல்லாம் நல்லா ரைஸோட ஒட்டுற மாதிரி கலந்துக்கறலாம். இதை பொறுமையா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்பனாதான் அரிசி உடையாம இருக்கும். இப்போ மசாலாக்களை சேர்த்துக்கறலாம். 1 பிஞ்ச் மிளகாய் தூள், 1 பிஞ்ச் மல்லித்தூள், 1 பிஞ்ச் சீரகத்தூள், 1 பிஞ்ச் மிளகுத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் சேர்த்து நல்லா கலந்துக்கறலாம். இந்த ரைஸ்ல ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற முட்டையும் ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற சிக்கனையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான ஃபாஸ்ட் ஃபுட் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வீட்டிலேயே ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஃப்ரெண்ட்லி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.